अस्सलाम वालेकुम and hi viewers. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஓரியோ பிஸ்கட்டை வச்சு ஒரு டெசர்ட் ரெசிபி தாங்க இன்னைக்கு செய்ய போறோம். இதுக்கான இன்கிரிடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் 3 இன்கிரிடியன்ட் வச்சு சீக்கிரமா இத செஞ்சிரலாம். அதுவும் இல்லாம இதுக்கு வந்து நம்ம அடுப்பெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணி குக்கிங் பண்ண போறதே இல்ல. ரெடிமேடாவே செய்ய போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். Oreo dessert recipe செய்யறதுக்கு நான் ஒரு பாக்கெட் Oreo பிஸ்கட் எடுத்துர்க்கேன். whipping cream வந்து 250 ml வந்து நான் எடுத்துர்க்கேன். இது ஃபுல்லாவுமே நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல. நான் எடுத்துர்க்க பிராண்ட் பாத்தீங்கன்னா அமுல்ல எடுத்துர்க்கேன். அப்புறம் பட்டர் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். பட்டர் இல்லனா நீங்க ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிஸ்கட் தனியா cream தனியா பிரிச்சு எடுத்து வெச்சுக்கலாம். cream வந்து எதுக்கு தனியா எடுத்து வைக்கறோம்னா நம்ம ஃபாஸ்டிங் பண்ணும்போது அதுல வந்து நம்ம இது சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பிஸ்கட்டையுமே நீங்க செஞ்சு வெச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிஸ்கட் வந்து தனியா பிரிச்சு எடுத்துட்டோம். இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி ஜிப்லாக் கவர் இருந்துச்சுனாலும் அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சிருக்க பிஸ்கட்டை வந்து இந்த கவர்க்குள்ள நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பிஸ்கட் எல்லாம் அதல சேர்த்தாச்சு. இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க எண்ட்ல. உள்ள இருக்க ஏர் எல்லாமே வெளியே எடுத்துருங்க. இப்போ சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தட்டுங்க. லைட்டா கிரஷ் ஆனா போதும். ரொம்ப பொடி மாதிரி ஆக வேண்டாம். இப்போ ஒரு சைடு தட்டியாச்சு. மறுபடியும் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி தட்டிக்கோங்க. இப்போ ரெடி ஆயிருச்சு. இத வந்து நம்ம ஒரு பவுல்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி பதத்துல தான் இருக்கணும். இப்போ இதில இருந்து ஒரு 2 ல இருந்து 3 டீஸ்பூன் வரையும் பிஸ்கட் பவுடர் வந்து நம்ம தனியா எடுத்து வெச்சுக்கலாம். இப்போ பட்டர் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்த போறேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இத நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம இன்னொரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா mix பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இத நல்லா mix பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சேவிங் பிளேட்டுக்கு வந்து மாத்திக்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி கண்ணாடி பிளேட் இல்லைனா நீங்க நார்மலா சாப்பாடு தட்டுல கூட நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பவுடர் பண்ணி வச்சிருக்க அந்த பிஸ்கட் எல்லாமே இதல சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே ஈவன் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு டம்ளர் வச்சு நல்லா அமுத்தி கொடுத்துருங்க. நம்ம வந்து மேலே க்ரீம் போடும்போது இந்த பிஸ்கட் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடாம இருக்கிறதுக்காக நம்ம நல்லா அமுத்தி செட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா செட் பண்ணியாச்சு. இது ஓரமா எடுத்து வச்சிரலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு நான் whipping cream வந்து எடுத்துக்கிறேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பிஸ்கட் cream இருக்குலையா அத வந்து இதல நான் சேர்த்துக்கிறேன். இப்போ விஸ்க் வச்சு இது நல்லா க்ரீமை வந்து உடைச்சு விட்டுட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு நல்ல க்ரீம் கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. 20 மினிட்ஸ் வரையும் இந்த மாதிரி நல்லா ஸ்பீடா பீட் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்து கிடைச்சிரும். அப்படி உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுனா நீங்க அத வெச்சீங்கனா ஒரு 2 நிமிஷத்திலே உங்களுக்கு க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்து கிடைச்சிரும். இப்போ ஃபாஸ்டிங் பண்றதுக்கு க்ரீம் வந்து ரெடி ஆயிருச்சு. பாருங்க இந்த மாதிரி பதத்துல தான் இருக்கணும். இப்போ பிஸ்கட் வந்து நம்ம போட்டு வச்சிருந்த அந்த பிளேட்ல வந்து இத மேலே வந்து ஊத்திக்கலாம். நான் கொஞ்சமா தான் ஊத்தி இருக்கேன். ஃபர்ஸ்ட் இத ஈவன் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நம்ம செகண்ட் டைம் மறுபடியும் ஊத்தி மறுபடியும் நம்ம லேயர் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ மீதி இருக்கிற whipping cream வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இத மறுபடியும் அதே மாதிரி ஈவன் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு க்ரீமியா இருக்குது ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா 250 ml வரையும் நீங்க whipping cream சேர்த்துக்கலாம். நான் வந்து கரெக்ட்டான அளவுல இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் 150 ml வரையும் whipping cream யூஸ் பண்ணிக்கிட்டேன். பிஸ்கட் பவுடர் பண்ணும்போது நம்ம பவுடர் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்து வச்சிருந்தோம். அத வந்து இதுக்கு மேல வந்து நல்லா தூவி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ல வேணுமோ நீங்க அந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். பட் இதுக்கு மேலயே ஓரியோ பிஸ்கட் ஒரு லேயர் போடிங்கனா தான் ரொம்பவே டேஸ்டியாவும் இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ தேர்ட் லேயர் வந்து ஓரியோ பிஸ்கட் பவுடர் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம். இப்போ இதுக்கு மேல வந்து லைட்டா பிரஸ் பண்ணுங்க. ரொம்ப அமுத்த வேண்டாம்.
இப்போ இதை வந்து 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரையும் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரீசர்லேருந்து 2 மணி நேரம் கழித்து நான் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி வந்திருக்குன்னு நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. நம்ம 3 லேயர் பண்ணல. அந்த விப்பிங் க்ரீம் வந்து தனியாக தெரியுது அந்த ஒயிட் கலரில். மேல் லேயரில் போட்டிருக்க அந்த ஓரியோ க்ரஷஸ் வந்து ரொம்பவுமே க்ரன்ச்சியாக இருந்துச்சு. இந்த ரெசிபி ரொம்ப க்ரீமியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.